மேகதாட் அது இல்லை நம்ம இப்போ கவலைப்பட வேண்டிய பிரச்சனை. நம்ம உண்மையான பிரச்சனை வேற. ஏன்னு விளக்கமாக சொல்கிறேன். மேகதாட் பிரச்சனையை பற்றி கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு முழுக்க பெரிய விவாதம் நடந்துக்கிட்டு, யார் என்ன சொன்னாங்க, யார் யாருக்கு லெட்டர் எழுதுனாங்க, யார் யாரை விமர்சனம் பண்ணாங்க, இப்படி அரசியல் எதிர்வினைகள் தான் அதிகமாக பேசப்பட்டது. ஆனால் இந்த எல்லா சத்தத்தையும் ஒதுக்கிட்டு நம்மளோட உண்மையான பிரச்சனை என்னென்னு தேட முயற்சி செஞ்சோம். இது ஒரு பதிவில் முடிகிற விஷயம் இல்லை. இன்னும் 1-2 பதிவுகள் தேவைப்படலாம். செய்திகளை முடிஞ்ச வரைக்கும் சுருக்கி சின்ன சின்ன பதிவுகளாக தான் வெளியிடுறோம். அதனால் கொஞ்சம் பொறுமை காத்து முழுசாக புரிஞ்சுக்கிறது அவசியம். ஏன்னா இது 100 வருஷத்துக்கு மேலே நாம் சந்திக்கிற ஏமாற்றம். வந்தாரை வாழ வைக்கும் வல்லமை கொண்ட தமிழகம். வானம் பார்த்த பூமியாக வறண்டு போனால் கூட பரவாயில்ல, அது இயற்கை விதின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அரசியலை தக்க வச்சுக்கிற ஒரு யுக்தியாக காலங்காலமாக ஏமாற்றப்படுறது ஏற்றுக்கக்கூடியதில்லை. அதுக்கு தீர்வு தேடுறது தான் இந்த பதிவுகளோட நோக்கம். வணக்கம், இது டெமோக்ரஸி. நான் ஆதீனவளை. மேகதாட் திசை திருப்பும் அரசியலா, திசை மாறும் அரசியலா? இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த மேகதாட் பிரச்சனை ஆரம்பமானது ஒரு நாடாளுமன்ற கேள்வியிலிருந்து. பாமக அன்புமணி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார். 2018 உச்சநீதிமன்ற காவிரி தீர்ப்பின்படி மேகதாட் திட்டத்தை செயல்படுத்த கர்நாடகா கீழ்நிலை மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரியோட ஒப்புதல் வாங்கணுமா? வாங்கியிருக்கா? மேகதாட் ப்ரொபோசல் இப்போ ஒன்றிய அரசு கிட்ட எந்த நிலைமையில் இருக்கு? அதாவது மேலோட்டமாக புரிஞ்சுக்கிறதுக்கு, மேகதாட் அணை கட்டுற விஷயம் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் தமிழ்நாட்டோட ஒப்புதல் இல்லாமல் மேகதாட் அணை கட்ட முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்கு ஒன்றிய அமைச்சர் பதில் சொன்னார். 2018 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல அதர் ரிப்பேரண்ட் ஸ்டேட் கன்சர்ன்ட் வேணும் அப்படிங்கிற எக்ஸ்பிளிசிட் மென்ஷன் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒப்புதல் அப்படிங்கிற வாதமே அதுல இல்லைன்னு அர்த்தம். அது எப்படி தமிழ்நாட்டோட ஒப்புதல் தேவையில்லைங்கிற பதிலா மாறி பரபரப்பாச்சு அப்படிங்கிறது தெரியல. அவ்வளவுதான், அது செய்தியாச்சு. மக்கள் எல்லாம் கொதிச்சாங்க, அரசியல்வாதிகள் கருத்து சொன்னாங்க. தொடர்ச்சியா தமிழகம் முழுக்க செயின் ரியாக்ஷன்ஸ் ஆரம்பிச்சது. தமிழக அரசு அதுக்கு 2018 தீர்ப்பை மட்டும் பார்க்கக்கூடாது, அலமாத்தி பிரசிடென்ட், ட்ரிபியூனல் அவார்ட்ஸ்னு எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு சட்ட விளக்கங்களோட காட்டமா லெட்டர் எழுதுச்சு. ஆனா இதுல நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, செய்திகள் எல்லாம் பெரிய பரபரப்பை, குழப்பத்தை உண்டாக்கி இருந்தாலும் நடக்க வேண்டிய எல்லாம் சரியான திசையை நோக்கி சரியா நடந்தது. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், அன்புமணி அவர்கள் எழுப்பின கேள்வி சபையில கேட்கப்பட்டு அதுக்கு பெறப்பட்ட பதில் இல்லை. ராஜ்யசபா அன்ஸ்டார்டு கொஸ்டின் நம்பர் 876. இது அந்த கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கிற எண். இது எழுத்துப்பூர்வமாக கேட்கப்பட்ட கேள்வி. அதுக்கு பதிலும் அதே எண்ணை குறிப்பிட்டு எழுத்துப்பூர்வமாகவே தரப்பட்டிருக்கும். ஆக அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட வரியை மட்டும் செய்தியாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா முழு பதில்ல காவிரி நடுவர்மன்ற தீர்ப்போட கிளாஸ் 18 மென்ஷன் ஆயிருந்தது. அப்படி இருந்த போதும் ஒப்புதல் தேவையில்லை அப்படிங்கிற ஒரே ஒரு வரி மட்டும் ஹெட்லைனா டாமினேட் பண்ணியிருக்கு. அதுவும் தப்பான அர்த்தத்துல, தவறான புரிதலோட. அதுக்கப்புறம் தேடும்போது தான் இந்த அன்ஸ்டார்டு கொஸ்டின் 876க்கு பதில் இன்னும் பொதுவெளியில கிடைக்கலங்கிறதும், வேற சில ஊடகங்களோட செய்திகளை சேர்த்து படிச்சு புரிஞ்சுக்கிட்ட தகவல் தான். அன்புமணி அவர்கள் கேள்விக்கு ஒன்றிய அமைச்சர் ஒரு வரியில பதில் தரல. அதுக்கப்புறம் அதே பதில்ல அன்புமணி அவர்கள் கேட்ட மற்ற கிளை கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் விதமா காவிரி நடுவர்மன்ற தீர்ப்புல உள்ள 18வது பிரிவை சுட்டிக்காட்டி, ஒரு மாநிலம் தன்னோட எல்லைக்குள்ள நீரை நிர்வகிச்சு பயன்படுத்திக்க அதிகாரம் உண்டு, ஆனா அது ட்ரிபியூனல் ஆர்டருக்கு முரணா இருக்கக்கூடாது. அதாவது ஒன்றிய அரசோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, ஒப்புதல் தேவையில்லைங்கிறதோ, மேகதாதுல அணை கட்டுறது தடை இல்லைங்கிறதோ, கர்நாடகத்துக்கு ஒன்றிய அரசு ஆதரவு கொடுக்குதுங்கிறதோ. இந்த ஒரு விஷயத்த நாமளும் புரிஞ்சுக்கணும். ஒன்றிய அரசோட பதிலை வச்சு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு ஆதரவா கர்நாடகத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேகதாட் விவகாரம் தமிழக அரசு பிரதமருக்கு எழுதின கடிதத்தில் சொல்லியிருந்த மாதிரி, நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு, 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்பு, கீழ்நிலை மாநிலங்களோட நீர் உரிமை, அலமாதி தீர்ப்பு. அலமாதிங்கிறது கிருஷ்ணா நதியின் மேல கர்நாடகா கட்டியிருக்கிற அணை. அதோட கொள்ளளவை அதிகப்படுத்த முயற்சி பண்ணப்போ ஆந்திரா முன்னெடுத்த வழக்கு, அதுல வழங்கப்பட்ட தீர்ப்பு. அதாவது கீழ்நிலை மாநிலங்களோட ஒப்புதல் இல்லாம கொள்ளளவை உயர்த்த முடியாது அப்படிங்கிறது தான் அந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பு போக திட்டத்துக்கு தேவையான சட்டப்பூர்வ அனுமதிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும்.
கர்நாடகா இந்த அணையை தன்னோட எல்லைக்குள்ள கொண்டு வருதுங்கிறதுக்காகவே தமிழ்நாட்டுக்கு உறுதி செய்யப்பட்ட நீர் உரிமைக்கு எதிராக அவங்க அணை கட்டிட முடியாது. அதே போல காவிரி நடுவர் மன்றம் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முரணான ஒரு திட்டத்துக்கு ஒன்றிய அரசும் அனுமதி வழங்க முடியாது. ஆக மேகதாட்டுக்கு எதிராக நம்ம கிட்ட வலுவான சட்ட ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அதனால இப்போதைக்கு மேகதாட் கவனிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே தவிர இப்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் அது இல்லை, அது வேற. அது என்ன, ஏன், எப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம்.